सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சது என்னென்னா பாகவதம் தான். ராமாயணத்தை விட நிறைய பேர் பாகவதம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமாயணத்தில் என்னென்னா ராமாயணம் ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அது ராமாயணத்தை தவிர வேறு எதுவும் படிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ராமாயணம் ரொம்ப விசேஷமானது. ரெண்டுமே ரெண்டு கண்ணு போல். ராமாயணமும் சரி பாகவதமும் சரி ரெண்டுமே ரொம்ப விசேஷம். சரி, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதாவது பந்தத்தை நம்ம விட்டு போச்சு, பந்தத்தை நாம் தான் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பாகவதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பந்தம் நம்மளை விட்டு போச்சு. நமக்காக யாருமே எதிர்பார்க்குறவங்க கிடையாது. நாம் தான் மற்றவங்களை எதிர்பார்க்குறோம். இது நம்ம பார்க்கலாம். எத்தனையோ விஷயங்களில் பார்த்தா நாம் தான் பிடிச்சிட்டு இருக்குமே தவிர பந்தம் நம்மளை எப்போ விட்டு போச்சு. பந்தங்கள் நம்மளை பிடிச்சிட்டு இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, இல்லை என்னால் விடவே முடியல. அப்போ விட முடியலன்னா நீ தான் பிடிச்சின்னு இருக்க. பந்தம் எப்போ ஒன்று விட்டுச்சு, நீ தான் விடுறதில்ல. அவர்கள் வேணும், இவங்க வேணும், அவங்க வேணும், எல்லாரும் வேணும் அப்படின்னு நம்ம தான் இழுத்து பிடிச்சின்னு இருக்கணும். நம்ம விட்டு எப்போ போயாச்சு பந்தம். இப்போது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு மதுபானம் சாப்பிட்றான். மதுபானம் சாப்பிட்ட உடனே ஆரம்பத்தில் இவன் தான் போய் நாடுறான். நாடி அப்புறமா என்ன பண்ண அதை அவனால் விட முடியல. இப்போ விட்டுறா, நல்லா பழக்கமாயிட்ட பிறகு அந்த மதுபானத்தை விட சொன்னால் விட முடியல அவனால். ஏன் விட முடியல? அதுக்கு அடிமையாயிட்டான். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் போய் அடிமை ஆகிட்டா அதுலேருந்து உன்னால் வெளியே வரவே முடியாது. அப்போ அடிமையாகிறதுக்கு முன்னாடி நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்து அதை அவாய்ட் பண்ணுறதை பார்க்கணும். அடிமை ஆகிட்ட பிறகு நீ என்ன தான் கஷ்டப்பட்டாலும் வெளியே வர முடியாது. அதனால் பந்தம் நம்மளை பிடிச்சுன்னு இல்லை, நாம் தான் பந்தத்தை பிடிச்சுன்னு இருக்கணும். அதாவது நம்ம உறவுகள் மேலே எல்லா விஷயத்துலையும் மேலே பட்டுதல் நாம் தான் பிடிச்சுன்னு இருக்குமே தவிர எப்போ நம்ம எல்லா பட்டுதலும் எல்லா பந்தமும் நம்ம விட்டாயிடுச்சு. நம்மளை விட்ட பிறகு கூட நம்மளால் அதை நாம் தான் விட முடியல, பிடிச்சுட்டு இருக்கிறோம். இது பாகவதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. அது நிறைய இடத்துல சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆரம்பத்தில் நாம் தான் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சிக்கிறோம். அதற்கு பிறகு கஷ்டப்படுறோம் நாம் தான். எதுவுமே நாம் விடணும்னு நினச்சா விட முடியும். விடணும்னு நினச்சா விட்டுடலாம். ஆனால் விட முடியலையே, ஏன்னா அந்த பழக்கத்துக்கு நாம் அடிமையாகிட்டோம். அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். அவர்கள் மேலே உள்ள பட்டுதல் நமக்கு நல்லா ரூடமாயிடுது, வேரூன்றி போய்விட்டது. அதனால் அதை விட முடியவில்லை. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஆனால் பகவத் பக்தர்கள் இருக்காங்க பாருங்க, இது யாரால் விட முடியாதுன்னா பக்தி பண்ணாதவங்களால் தான் விட முடியாது.
இப்போ விட முடியாதுன்னா சுத்தமாக விட முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. பக்தி பண்ணாதவங்களுக்கு, ராமநாமா சொல்லாதவங்களுக்கு, பாகவத பாராயணம் பண்ணாதவங்களுக்கு வேணா இந்த பந்தம் இவனுக்கு ஒட்டின்ட்டே இருக்கும். இவனால் இந்த பந்தத்தை விட முடியாது. எந்த விஷயத்துலையும் அது இவன் ஈசிச்சுட்டே இருப்பான். அதில் அப்படியே பிசன் மாதிரி அதிலே ஒட்டின்ட்டு இருப்பான். ஆனால் பாகவதம் ராமாயணத்தில் சுவைச்சிட்டாங்கன்னா அவனால் நிம்மதியாக, ரிலாக்ஸாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக இருக்க முடியும். பரபரப்பு இருக்கிறதுனா அவனுடைய வார்த்தையிலேருந்தே தெரியும், அவன் முகத்துலேருந்து தெரியும். ரொம்ப பரபரப்பாக இருக்கான். ஏன்னா எதுலேயோ ஒன்று பட்டுன்ட்டு இருக்கிறான். எதுலேயோ ஒரு பற்றில் போய் மாட்டின்ட்டான். அதுலேருந்து அவனுக்கு விடுபட வழி தெரியாமல் மாட்டின்ட்டு முடிக்கிறான். ஏதோ ஒரு அலைச்சல். அவன் முகத்தை பார்த்தா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசில் உள்ள அலைச்சல் முகத்தில் நல்லா தெரியும். அவனால் அதிலேருந்து வெளிப்பட முடியல. அதனால் பரபரப்பாக அவனுக்கு ஒரு சாந்தியே இல்லாமல் இருக்கிறான். என்ன சாமியதி, சாந்தி இல்லாமல் இருக்கிறான். காரணம் என்னென்னா பகவானை பூரணமாக சரணாகதி அடையாதது தான் காரணம். ஒரு சாந்தியாக இருக்கிறவன் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு ஐயோ இங்கே போனோம், அங்கே போனோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், பரபரப்பாக இருப்பாங்க. பார்த்தானா அவங்க பேச்சிலே தெரியும். அவங்க முகமே ஒரு அலைச்சலாக இருக்கும். ஏன்னா அவன் மனசில் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஆனால் பக்தன் எப்படி இருப்பான்னா சாந்தியாக இருப்பான், ரிலாக்ஸாக இருப்பான், நல்லா சிரிச்சுட்டு ஆனந்தமாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு யாராலையும் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. யாராலையும் ஆக வேண்டியது அவனுக்கு ஒன்றும் இல்லை. பகவானால் கூட அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா பகவானுக்கு தான் இவனால் ஆக வேண்டியது இருக்கும். நல்லா பாருங்கள், அகம் பக்த பராதீனன்றான். பக்தனுக்கு நான் வசப்பட்டுறேன். ஏன்னா இவன் பகவானை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான் ஒவ்வொரு சேவையிலையும். அப்படின்னும் போது பகவானால் கூட இவனுக்கு ஆக வேண்டியதில்லை, பகவானுக்கு தான். ஏன்னா இவனால் தான் பகவானுக்கு சந்தோஷம். அப்படியேப்பட்ட பக்தனுக்கு பகவான் வசப்பட்டுறான். பகவானுக்கே சுதந்திரம் இல்லைன்றான், அஸ்வதந்திரா அப்படின்றான். அவனுக்கே சுதந்திரம் இல்லையா. இப்படியாப்பட்ட பக்தன் கிடைக்கணுமே, அவனை நழுவிட்ட விட அவனை நான் தான் பாதுகாக்கணுன்ற பொறுப்பு கூட அவன் எடுத்துக்கிறான். ஏன்னா இவனுக்கு யாராலையும் ஆக வேண்டியதில்லைன்னா பகவான்களோட ஆக வேண்டியதில்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போது பகவானாலே அவனுக்கு ஆக வேண்டியதில்லைன்னு சொன்னான். என்னை காப்பாற்றினா எனக்கு லாபம் இல்லை, அவனுக்கு லாபம். இப்போ பூவை பறிக்கிறவன் பூ லாபத்துக்காக பறிக்கிறான், தன் லாபத்துக்கு அல்லவா பூவை பறிக்கிறான். அது மாதிரி இந்த ஹிருதயம் என்ற கமலத்தை பகவான் வாசம் செய்கிறான்னா இந்த பகவான் இந்த ஹிருதயம் அவனுக்கு வேணுன்றதுனால தானே நம்ம ஹிருதயத்தில் பக்தி உண்டு பண்ணான் பகவான். அப்படின்னா ஒரு மனைவியை காப்பாற்ற வேண்டியது கணவனுடைய கடமை. அது மாதிரி ஒரு குழந்தைகளை காப்பாற்றுறது ஒரு தாய் தந்தனுடைய கடமை. அது மாதிரி ஒரு பக்தனை காப்பாற்ற வேண்டியது பகவானுடைய கடமை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அதை பற்றி கவலை பண்ணணும்? நம்மளுடைய சுயநலம்னு ஒன்று இருக்குது பற்றியா, அது ஆடுன்னு ஆடும். ஐயோ நான் பிரயத்தனம் பண்ணலைன்னா, நான் முயற்சி எடுக்கலைன்னா எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது, நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு. நீ ஒன்றும் இல்லை, நீ 1% தான் பண்ணுற, 99% பகவான் தான் பண்ணுறான். ஆனால் நம்ம அதையே நிறைய பண்ணுறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. எல்லாம் அனுகூலமாக ஆக்கிறது, நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அனுகூலமாக ஆக்கிறது பகவான் தான். எல்லாம் பாகவதத்தில் படித்தா தெரியும். நமக்கு என்ன தேவை, அதாவது அம்பரீஷன் இடத்துல பகவான் கேட்குறாரு என்ன வரம் வேணும்னு. ஏன்னா எல்லாம் சமிருத்தியாக கொடுத்துட்டு என்ன வரம் கேட்டால் என்ன வேணும்னு என்ன தெரியும். அப்போ இவனுடைய பாதுகாப்புக்கு எதிர்காலத்தில் என்ன ஆபத்து வரும்னு இவனுக்கு தெரியுமா? அம்பரீஷனுக்கு தெரியாது, ஆனால் பகவானுக்கு தெரியும். அதனால தான் பகவான் என்ன பண்ணுறார், சக்கராயுதத்தை கொடுக்குறார் இவனுடைய எதிர்கால பாதுகாப்புக்காக. ஏன்னா அந்த பாதுகாக்கணுன்ற எதா தத்விஷயா மதிஹி, அவனை பாதுகாக்கிற பொறுப்பு பகவானுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அகம் பக்த பாராதன், இந்த பக்தனுக்கு வசப்பட்டவனாச்சே நான். ஏன்னா எப்பொழுதும் சபை மன கிருஷ்ண பதார விந்தையும், எப்பொழுதும் பகவான் திருவடி கமலங்கள்லேயே சேவித்து கொண்டு மனசில் ரமிக்க செய்யக்கூடியவனாக இருக்கிறானே இந்த அம்பரீஷன். அப்போ என்னமா அவனை நான் விட்டுட முடியும்? அவன் என் பக்தனாச்சு. சஸ்திரியா சத்பதிரியதா, ஒரு நல்ல கணவனை பதிவிரதையான பெண் எப்படி பணிவிடையால் வசப்படுத்துவாளோ அது மாதிரி பக்தர்கள் பகவானை வசப்படுத்தி விடுகிறார்கள். அப்போ அவன் ரிலாக்ஸாக தான் இருப்பான்.
அவனுடைய சாந்தியை யாராலையும் குலைக்க முடியாது. லாபம் வந்தாலும் ஒன்று தான், நஷ்டம் வந்தாலும் ஒன்று தான், எல்லா நிலையிலையும் அவன் சாந்தியாக இருப்பான். ஏன்னா என்னை பாதுகாக்கிறதுக்கு என் பிரபு இருக்கார். நான் யார் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு? அப்படின்னும் போது என்னை நான் நல்லா பாதுகாத்ததோடு என்னை விட நல்லா பாதுகாப்பான் என்னுடைய பகவான் கிருஷ்ண பரமாத்மா ராமச்சந்திரமூர்த்தி. அப்படின்போது நான் ஏன் கவலைப்படணும்? அவன் எப்பவுமே ரிலாக்ஸாகவே இருப்பான். இந்த யாருன்னா ரிலாக்ஸாக இருக்க மாட்டாங்கன்னா, நிறைய விஷயத்தில் பட்டுதல் கொண்டவர்கள் தான் ரிலாக்ஸாக இருக்க முடியாது. அவர்கள் சாந்தின்றதே கிடையாது. ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, அங்கே போனோமே இங்கே போனோமே, அதை செய்யணுமே இதை செய்யணுமே, அதை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிக்கணும், கைவிட்டு போயிடுமே அப்படின்ற பயம், இந்த மன உளைச்சல், இந்த குழப்பங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், பக்தனுக்கு கிடையாது. பக்தன் வந்துடுனா அதான் மோக்ஷயிஷ்யாமி, விடுதலை பண்ணிவிட்டான் பகவான். எல்லா கட்டுக்களிலிருந்தும் அவன் விடுதலை அடைந்து விட்டான். இனிமேல் அவனை எதுவும் பந்தப்படுத்த முடியாது. அதுதான் சொன்னேன், இவன் மற்ற பந்தங்களுக்கு போய் அடிமையாக மாட்டான். ஏன்னா இவன் பக்தன். ஆனால் மற்றவர்கள் பகவத் பக்தி பண்ணாதவர்களால் இதிலிருந்து விடுபடவே முடியாது. இந்த பந்த கட்டுக்களிலிருந்து விடுபடவே முடியாது. ஜென்ம ஜென்மமாக விடுபட முடியாது. ஆனால் இவனுக்கு என்னன்னா, இவனை பற்றி கூட இவன் கவலைப்படலைன்னா, இப்போது நம்ம ஆத்மா பிரியமாக இருக்குது, ஆத்மா இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு பிரியமாக இருக்குது இல்லையா? இல்லைன்னா உடம்பு ஜடம்தான். இப்போது உடலில் வந்து கை கால் இழந்தவன் கூட உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றான். ஏன் ஆசைப்பட்றான்? அந்த உயிர் மேலே அவ்வளோ பட்டுதல் இருக்குது. அப்போது இந்த உடம்பு செகண்டரி தான். அப்போ இந்த உடம்பு பிரியமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த உயிர் தான். சரி, இந்த உடல் பிரியமாக இருக்கிறதுனால தான் இந்த உடல் சம்பந்தமான உறவுகள்லாம் பிரியமுள்ளதாக காணப்படுகிறது. அவருக்கு அந்த உறவுகள்லாம் பிரியமாக இருக்கிறதுனால அந்த உறவுகள் சம்பந்தமான சொந்த பந்தங்கள்லாம் பிரியமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். எல்லாம் ஒன்றத்தை பேஸ் பண்ணி தான். ஆனால் இந்த ஜீவாத்மா இந்த தேக அபிமானத்தில் இருந்து விலகி பரமாத்மாவிடத்தில் பிரியமுள்ளதாக, அதை பக்தி மூலமாக பகவானிடத்தில் பிரியமுள்ளதாக மாற்றிவிட்டால் இவைகளெல்லாம் பள்ளுப்படுங்கப்பா மாதிரி இந்த தேக இச்சைகளும் மனசில் உள்ள கொந்தளிப்புகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். இதுதான் சாஸ்திரங்கள் திருப்பி 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 சொல்கிறது. பல சரித்திரங்கள் மூலமாக பாகவதத்தில் இந்த ஒரு விஷயந்தான். நீ பந்தத்திலிருந்து விடுபடணும். சமாதி அகில பந்த முக்தையே, எல்லாருடைய பந்தத்தையும் மனசில் இருக்கிற பந்தத்தை இந்த விடுபடணுன்றதுக்காக தான் பாகவதமே எழுதுந்தான். அகில பந்த முக்தையே, அந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதற்காகத்தான். அப்போ அவன் எதுக்கும் சலிக்க மாட்டான். எவ்வளோ பெரிய ஆபத்துகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பயங்கள் வந்தாலும் அவன் பாடு ரிலாக்ஸாக ஃபேஸ் பண்ணுவான். எல்லாத்தையுமே நிதானமாக ஃபேஸ் பண்ணுவான். ஆனால் மற்றவங்களால் அது சாத்தியம் கிடையாது. பக்தர்களால் தான் அது சாத்தியமாகும். வாழ்க்கையில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற இருக்கிறவன் என்னன்னா, அந்த கோல் பற்றியே நினச்சிருப்பான். அது எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதுக்காக போராடுவான். அதுக்காக பல உபதேசங்கள்லாம் கேட்பான். பாசிட்டிவ் திங்கிங்கை நல்லா வளர்த்துப்பான். அப்புறமா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான தகுதிகளை தனக்குள்ளே வளர்த்துக்க முயற்சி பண்ணுவான். ரொம்ப போராடுவான். அந்த கோல் அடைஞ்சு, ஆனால் ரொம்ப போராடி எப்படியோ அந்த கோலை அடைஞ்சிடறான் வச்சுங்களேன். அப்படி அடைஞ்ச போராட்டத்தில் அடைஞ்ச அந்த கோல் ஆனது பார்த்தா அல்ப விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா போராடி ஒரு விஷயம் அடையிறேன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம உழைப்புக்கு அந்த உழைப்புன்ற ஒரு வேலை இருக்குது. இவ்வளோ நாள் போராடினா இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா, இத்தனை கஷ்டப்பட்டேன், இவ்வளோ உழைப்பு போட்டேன் அப்படின்ற ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் நமக்கு அந்த கோல், அந்த அச்சீவ் பண்ண கோலானது நமக்கு பலனாக கிடைக்கிறது. ஆனால் பகவான் அடையிறதுக்கு இந்த பிரயத்தனங்களே கிடையாது.
வெறுமனே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் அப்படின்னு இந்த ராமநாமம் பாடிந்தாவே அவ்வளோதான், சாந்தி கிடச்சிடும். ரொம்ப சுவையுள்ள ராகத்தில் பாடலாம், நினச்ச போது பாடலாம், இல்லை பாட மூடலைன்னா விட்டுடலாம். அண்ணா அதான் சொல்லுவார், நம்ம நினச்ச போது நாம சொல்லு, நினச்ச போது பாகவதம் படி, உனக்கு பிரியம் இருந்தால் படி, இல்லைனா விட்டுட்டு பரவாயில்ல. ஆனால் மனசில் எதையும் ஏற்றிக்காத, சாந்தியார், சந்தோஷமாக வாழத்துக்கு வழியை தேடிக்கிட்டோம்னா அதான் பெரிய கோலே. எத்ருச்ச லாப சந்துஷ்டா, அந்த சந்தோஷமாக சததம் சந்துஷ்ட மனசை, எப்பொழுதும் மனசை சந்தோஷமாக, ஹர்ஷசித்தம் சமாவக, இதெல்லாம் மகான்கள் சொன்ன வாக்குங்க, பாகவத்தில் இருக்குது. இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மனசை முதல் சந்தோஷமாக வச்சுக்கோ, ரிலாக்ஸாக வச்சுக்கோ, அதான் பலம். வெறும் பலவீனமான எண்ணங்களால் இனி எதையும் சாதிக்க முடியாது. ஃபஸ்ட்டு பலத்தை பெறு, மனசில் சாந்தி எட்டு. அதுக்கப்புறமா நீ எதை செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வேன். இல்லைன்னா அவசரமாக செய்து எங்கேயோ போய் மாட்டிப்பேன். அதனால் சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது இல்லையா? அதனால் ரிலாக்ஸாக செய்யணும். என்ன யாரால் நம்மளுக்கு ஆக வேண்டியது இருக்குது? என்ன பரபரப்பு? என்ன நம்ம சாதிக்க போகிறோம்? ஏதோ ஒரு கோல் அச்சீவ் பண்ணணுமா? இப்போ ரஜோகுணத்தில் ஒரு உபன்யாசம் பண்ணுறார், ரஜோகுணத்தினுடைய தன்மைகளை உபன்யாசம் பண்ணுறார். அவர் ஒரு சாமியார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் இந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும், நீங்கள் எப்படி வெற்றி அடைய முடியும், நீங்கள் அப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்காட்டினா நீங்கள் அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும், என்னென்னவோ சொல்கிறார். இவங்களுடைய திறமைகள்லாம் எந்த மூளைக்கு? பகவானுடைய பலத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய பலம் எந்த மூளைக்கு? அவர் பாசிட்டிவ் திங்கிங் பற்றி தான் பேசுகிறார். ஆனால் என்னென்னா லோக விஷயமான கோல் அடையிறதை பற்றி அவர் அதுக்கான பாசிட்டிவ் திங்கிங் பற்றி பேசுகிறாரு. அதை பற்றிலாம் லெக்சர் எடுக்கிறாரு. எல்லாம் கைத்தட்டுறாங்க, ரொம்ப இதுவாக விசேஷமாக இது பண்ணுறாங்க. அவர் ஒரு சாமியார் அது மாதிரி சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒருவேளை அவர் பாகவதம் படிக்கலையோ, உண்மையான கோல் என்னன்றதே தெரியாமல் அப்புறமா அந்த கோல் அடையணும், இந்த கோல் அடையணும், நீங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும், இது பண்ணணும், உங்கள் ஃபேமிலியில் நல்லா ரன் பண்ணணும், கண்டிப்பாக அத்தியாவசிய தேவை முக்கியம், அதுக்கு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதுக்கு இப்படி பண்ணணும், இப்படி பல விதமாக சொல்கிறார். அப்போ அதெல்லாம் என்னென்னா சாந்தியை, அது ரஜகுணத்தின் தன்மை தான். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். தமோ குணத்தில் என்னென்னா சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா உழைக்கணும், நல்லா கஷ்டப்படணும், அப்படி பண்ணணும், இப்படி, அதெல்லாம் ரஜகுணத்தினுடைய வேலைகள். அந்த ரஜோகுணத்தினுடைய வேலைகள் மூலமாக நம்ம ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அந்த ஆசையே ரஜோகுணம் தான். அவர் சொல்கிறது பார்த்தா அந்த கோல் அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா சாத்விக குணத்துக்கு வரல. அவர் கடைசி வரைக்கும் எங்கேயாவது சாத்விக குணத்தை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா குணங்களை பற்றியே பேசலை அவர், ரஜோகுணத்து. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரஜோகுணத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் நல்லா தெரியுது. அதாவது பௌதிகமான விஷயங்களை அடையிறது குறித்து அவர் பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறார். அது ரஜகுணத்து தன்மையுடையது. ரஜகுணத்தில் தான் ஆசைகள் உண்டாகுது. அந்த ஆசையை அடையிறதுக்கான முயற்சிகளை பற்றி சொல்கிறார் அவர். நீ இப்படி திங்க் பண்ணோம், அப்படி திங்க் பண்ணோம், நீங்கள் நிச்சயமாக அடைஞ்சிடுவீங்க, நீங்கள் அப்படி பண்ண, அப்படி பாசிட்டிவாக, அப்போ தான் மக்கள் எல்லாம் கைத்தட்டுவாங்க. அதெல்லாம் நல்லா சொல்கிறாரு. அதனால் நம்ம அது நான் தப்புன்னு சொல்ல வரல. சரி, இக்கலோகத்துக்கு சௌக்கியம். ஆனால் இதை விட உயர்ந்த, அதான் சொல்கிறேன், என்றைக்குமே ரொம்ப உயர்ந்த நிலையை சொல்லிக் கொடுத்தது பாகவதம் தான், பகவத்கீதை தான். இதை மறுக்கவே முடியாது. நம்ம சாதுக்கள்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ ரஜோகுண சம்மந்தமான விஷயத்தை பேசு, 1000 எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ, நீ கோலை அச்சீவ் பண்ணி எல்லாம் பண்ணு. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் பண்ணாது. நான் அதான் கேட்குறேன். மனசில் சாந்தியோடு உன்னால் பண்ண முடியுமான்னா பரபரப்பாக தான் பண்ண முடியும். அது எப்படி? ஒரு வேலை செய்யும்போது அந்த ஆசை இல்லாமல் எப்படி நான் ஒரு வேலையை செய்ய முடியும்? அதில் பட்டுதல் இல்லாமல் நான் எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்? பட்டுதல், அப்போ எதிர்பார்ப்பு தேவைப்படுது இல்லையா? ஆமாம், எதிர்பார்ப்பு இருந்தால் தானே அதை செயல்பட முடியும் அப்படின்னு இது ரஜோகுண சம்மந்தமான விஷயமாகவே பேசுகிறாரு. அப்புறமா தான் நம்ம அது சரி வேண்டாம், நான் யாருன்னா சொல்லக்கூடாது, தப்பு அது. யார் இருந்தாலும் ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க, சந்தோஷம். ஆனால்
அது அது லோக விஷயந்தான். அது ஆன்மீக விஷயமாக ஆகாது. கோல் அச்சீவ் பண்ணுறதுனா ரஜோகுண சம்மந்தமான விஷயங்களை பேசுகிறாங்க. அது குண சம்மந்தமான நிர்குணமான விஷயத்த பேசலை. நம்ம பாகவதம் எப்படி சொல்லுதுன்னா, பகவத்கீதைலாம் நிர்குணமான விஷயத்தை பற்றி பேசுது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா நிர்த்வந்த்வ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் அப்படின்னு நம்ம அர்ஜுனுக்கு சொல்கிறார் இல்லையா பகவான். நீ உன் யோகக்ஷேமத்தை பற்றி கூட நீ கவலைப்படாத. நித்திய சத்து, நீ சத்துவஸ்துவில் நிலைத்து நில்லு. புரியுதா? நிர்த்வந்த்வம், இந்த இரட்டைகள்லேருந்து நீ விடுபட்டு இந்த முக்குணங்களில் போய் மாட்டிக்காத. நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா. அப்போது நம்ம எடுத்த உடனே பெரிய பாடத்தை தான் பகவான் சொல்லி கொடுக்குறாரு. இந்த முக்குணங்களை கடந்து வருவாயாக அப்படின்னு தான் சொல்கிறார். நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா அப்படின்றார். அப்படின்னும் போது நம்ம எங்கேயோ நம்மளுடைய பாடம்லாம் எவ்வளோ ஹை லெவலான பாடங்கள் பகவத்கீதையில் சொல்லக்கூடிய. அப்போது இவர்கள் லோகத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய பாடங்கள்லாம் எவ்வளோ கீழ்த்தலையான பாடங்கள் இந்த சாமியாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா. இது மாதிரி எத்தனையோ சாமியாருங்க வேறு விதமாலாம் சொல்லுவாங்க, வேறு விதமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதுக்கு பணம் கேட்பாங்க, எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ இதெல்லாம் பார்த்தா எல்லாமே இந்த பகவத்கீதையில் சொல்லாத விஷயம். அதான் பகவத்கீதையோட கீழ்நிலையில் உபதேசம் பண்ணுறாங்க. அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணணும், சிறந்த மகாத்மாவை ஆசிரிக்கணும். ஸ்ரீ அண்ணா போல், பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி போல், ஸ்ரீல பிரபுபாதா போல், இஸ்கான் கோயிலில் ஸ்தாபகாச்சாரியார் இஸ்கான் கோயிலில் ஸ்தாபிச்சார் இல்லையா, ஸ்ரீல பிரபுபாதா போல் ஒரு மகான்கள் காட்டின வழி தான் சிறந்த மார்க்கம். இந்த முக்குணங்களை கடந்து பகவானுடைய சேவையில் தன்னை முழுமையாக எப்படி ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், இந்த முக்குணங்களை எப்படி கடக்க வேண்டும், அப்போ மனசில் சாந்தி ஏற்படுறதுக்கான வழி என்ன, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போகட்டும். இந்த பந்தத்திலேருந்து விடுபடுறது தான் முக்கியமே தவிர பந்தத்தில் போய் மாட்டிக்கிறது, நிம்மதி இல்லாமல் நிறைய நோய்களை வாங்கி கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது முக்கியம், பிரயோஜனமே இல்லை. கண்டிப்பாக மனசு அலைச்சல் உடம்புல ப்ரெஷர் உண்டாக்கிடும், ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாக்கிடும். அது நம்மளுக்கு வேதனைகளை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் வந்தாவே அப்போ ஏமாற்றம் உண்டாகும். ஏமாற்றம் உண்டானால் அதனால் பெரிய ஒரு மன வலி ஏற்பட்டுரும். அதெல்லாம் வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும், கிடைச்சதில் திருப்தியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். முயற்சின்றது என்னென்னா, இந்த உடல் இருக்கிறவரை ஏதாவது இயங்கணும், அதுக்காக முயற்சி பண்ணுவோம். ஆனால் முயற்சிக்கு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. நமக்கு என்ன பகவான் எழுதி வச்சுருக்கானோ அதான் கிடைக்கும். அதுக்காக அந்த கோல் அச்சீவ் பண்ணுறேன், நான் பெருசாக போராடுவேன், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், தொடர்ந்து விடாமுயற்சி நான் பண்ணுவேன், அப்படி பண்ணேன் அப்படின்னா அது உனக்கு நீயே நிம்மதி இழக்கிற ஒரு வழியை தேடிக்கொள்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அவங்க பாசிட்டிவ் திங்கின்ற பேரில் இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, ஆக மொத்தம் நமக்கு நாமே நிம்மதி இழந்துக்கிற ஒரு தன்மையை உருவாக்கி கொள்கிறோம். அப்போ நீ எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ உன்னுடைய கோல் அதை அடையிறதுக்காக நீ யாரை வேணாலும் மிதிச்சுண்டு அவர்களை ஏமாற்றிட்டு கூட பிறருடைய தோல்வி தான் ஒருத்தனுடைய வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மற்றவங்கள எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ உன்னுடைய கோலில் மட்டும் உறுதியாக இருக்கணுன்றதுக்காக மற்றவங்கள கீழே இறக்கிட்டு கூட நீ மேலே வரணும்னு நினைப்பேன். அந்த புத்தி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீ கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அது அப்படி வந்துடும். ஆனால் யாருக்கும் பகை இல்லாத மனசில் சாந்தியாக இருக்கிறது ஒரே வழி என்னன்னா, மோக்ஷயிஷ்யாமி அகில பந்த முக்தையே சமாதினா அனுஸ்மர தத்விசேஷ்டிதம். கிருஷ்ண லீலைகளை கேட்கும்போது முக்குணங்களை கடந்தவனாக தூய நிலையில் இருக்கும்போது தான் மனசில் சாந்தி ஏற்படும். இல்லைன்னா காமலோப ஹதா முகுகு, புரியுதுங்களா? காமத்தினாலே ஆசைகளாலேயும் பேராசையினாலேயும் பணத்து பேராசையினாலேயும் திருப்பி கெடுக்கப்பட்ட ஹிருதயம் சதா சமுத்விக்னதியாம் அசத்கிரகாத்து. அசத்தான விஷயங்களை மனசை செலுத்தி மனசை களங்கமடைகிறதுக்காக சாஸ்திரங்கள் சொல்லப்படலை. அப்போ இன்றைக்கி ஏதோ தெரிஞ்ச மாதிரி நிறைய சில பேர்லாம் பலவிதமான உபதேசங்கள் பண்ணுறாங்க, பாசிட்டிவான திங்கிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா லோக விஷயமாக தான் இருக்கே தவிர இந்த அலௌகிகமான பக்தியை பற்றியோ
அதாவது முக்குணங்களை கடந்த விஷயங்களை பற்றியோ பேசுகிறதே கிடையாது. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா பக்தியில் உள்ளவர்கள், ஏன்னா அவர்கள் பக்தர்கள் கிடையாது. அவர்கள் பார்த்தா அந்த சாமியார் பார்த்தா நெத்தியில் ஒன்றுமே இல்லை. ஒரு 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 நாமமாவது ஒரு திருநதாவது வச்சிடணும். ஒரு பக்தரில் ஒரு பக்த வடிவமாவது இருக்கணும். ஒன்றுமே இல்லை. ஆனால் தாடி வச்சுருக்கார். அவர் பார்த்தா எந்த ஒரு அடையாளமும் சின்னமும் இல்லை. அவர் வைஷ்ணவரா சைவர் இல்லை, எந்த தெய்வத்தை வணங்குறாரு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் உருவம் இல்லாமல் அருவத்தை ஏதோ வழிபடுறவங்க போல இருக்குது அவங்க. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க. அவங்க சொல்கிற தெய்வமே வேறு மாதிரி இருக்குது. எதர்ச்சியாக கேட்டேன், அந்த ஃபோனில் எதர்ச்சியாக பார்த்துட்டு கேட்டேன் அந்த உபன்யாசத்தை. வித்தியாசமாக சொல்கிறார். சாஸ்திரமே சம்மதம் இல்லாத விஷயத்த சொல்கிறார். அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், இது மாதிரி ஆட்கள்லாம் நான் 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 இன்றைக்கி அதை செய்வேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இப்படி செய்வேன், அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு தெய்வ சம்பத் விவாசு அந்த அசுர சுபாவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கடைசி வரைக்கும் என்னை அடைய முடியாதபடி மேலும் மேலும் அவர்களை பிறவி சூழலில் நான் தள்ளுவேன் அப்படின்ட்டு பகவான் கீதையில் சொல்கிறார். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகத்தில் இந்த அசுர இயல்பு கொண்டவர்கள் தான் இன்றைக்கி நான் அதை செய்வேன், இன்றைக்கி அதை அடைவேன், இதை அடைவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அப்படி தான் ராவணன் உலகத்தெல்லாம் திக்விஜயம் போய் எல்லா உலகத்தையும் அடைய போராடினான் அவன். அப்போ அவனும் கோலை அச்சீவ் பண்ணுறது தானே போராடினான் அவன். அதே மாதிரி தானே இரண்யகசிபு. அது அசுர சுபாவம், அது ரஜோகுணத்தினுடைய இயல்புகள். அதில் ஈடுபடக்கூடாது. உலக ஆசைகளை அடைஞ்சு மட்டும் நீ என்ன பண்ண போகிற? ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு போகிறேன். அதனால் அது கோல் கிடையாது. எது கோல்னால் உண்மையான லட்சியம் என்னென்னா பகவானை அடையிறது தான், வைகுண்டத்தை அடையிறது தான், தன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான். ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்னா அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்யக்கூடிய அதனுடைய நிலையில் அதை வைக்கணும். அந்த ஆத்மா தன்னுடைய உண்மையான நிலை என்னென்னா பரமாத்மாவுக்கு சேவை செய்கிறது. அந்த கிருஷ்ண சேவையில் ஈடுபடுறது தான் அதனுடைய ஒரிஜினலான நிலை. அந்த நிலையில் வந்தால் தான் அதுக்கு சாந்தினா என்னன்னே தெரியும். அது வரைக்கும் இந்த முக்குணங்களை கடக்கவே முடியாது. போராடி கொண்டே இருக்கணும். அதனால் எப்போ நீ எதுவும் வேணாப்பா, படித்ததெல்லாம் போதும், நிறைய மண்டையை உடைச்சிட்டு போதும், நிறைய சாஸ்திரங்களுக்கு ஆளோட்டிய சர்வசாஸ்திராணி அப்படின்னு விசாரணை புறம்புனாக திருப்பி திருப்பி கலரி பார்க்கறதுனால என்ன லாபம்? தேயோ நாராயண சதா, அவ்வளோதான். கிருஷ்ணனை தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாத நாராயண வாசுதேவா, அவ்வளோதான். அவனை தெரிஞ்சால் போதும். அவன் நாம சங்கீர்த்தனை சொல்ல தெரிஞ்சால் போதும். ராம 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 ராமன் தெரிஞ்சால் போதும். வேறு ஒன்றும் நீ ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். உன்னை நீ தெரிஞ்சுக்க போதும் அப்படின்னு போது தான் மனசில் முக்குணங்களை கடந்த அந்த சாந்தியில் நம்மளால் இருக்க முடியும். சந்தோஷமாக இருக்கலாம். கிடைச்சல திருப்தியாக இருக்கும்போது தான் சந்தோஷம் கிடைக்கும், சாந்தி இருக்கும். கிடைச்சது போதலை, அவனை மாதிரி நான் வாழ முடியல, இவனை மாதிரி வாழ முடியல அப்படின்னு பொறாமை. அதான் சொல்ல நிர்மத்சராக எதிர்ச்சலாப சந்துஷ்ட துவந்த்வ அதீத விமத்சரா. விமத்சரம்னா மத்சரம்னா பொறாமை, விமத்சரனா பொறாமையற்றவனாக வாழ கடவாய். துவந்த்வ அதீத இதில் வரக்கூடிய லாப நஷ்டம் வெற்றி தோல்விகள்லாம் கடந்து அது தாண்டி அடுத்ததுன்னா இதெல்லாம் உடம்புக்கு தானே, இது நமக்கு இல்லை அப்படின்னு தள்ளிட்டு அதெல்லாம் தள்ளக்கூடிய சக்தி வேணும். தள்ளிட்டு கிடைச்சதுல சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, மனுஷன் சாந்தியாக இரு, சந்தோஷமாக பேசு. யாருன்னா வந்தாங்கன்னா சொல்லு புள்ளன்னு விழாது, கடினமாக பேசாத, அமைதியாக பேசு, அன்பாக பேசு, சிரிச்சுட்டு பேசு, புன்சிரிப்போடு பேசு, ஜாலியாக இரு. எப்பவும் கிருஷ்ணநாம சொல். ஸ்ரீகிருஷ்ண சரணமம்ம, ஸ்ரீகிருஷ்ண சரணமம்ம, ஸ்ரீகிருஷ்ண சரணமம்ம சொல்லிண்டேரு. இல்லை ராம 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 ராம, இல்லை ஸ்ரீராம சரணமம்ம, ராம 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 பகவான் நாமா சொல்லிண்டேரு. அருமையாக காலத்தை பிடிச்ச ராகத்தில் ராமநாமத்தை நான் முன்னாடி போட்டிருக்கேன். பிடிச்ச ராகத்தில் ராமநாமம் பாடியிருக்கேன். அவ்வளோதான். சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அதெல்லாம் அதை அனுபவித்தவங்க தான் தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த சௌக்கியம். அப்போ அது அந்த ராகத்தில் ராமநாமத்தை கீர்த்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு போதை. அது அந்த போதைக்கு அடிமை ஆகிட்டா அப்புறம் லோக விஷயங்களை பற்றி என்னன்னே தெரியாது. உன்னை மறந்துடுவீங்க. நீங்கள் இந்த தேக கேகாத்ம விஸ்மிருதின்னு
குடும்பத்தை பற்றியோ வீட்டை பற்றியோ உடலை பற்றியோ சுத்தமாக மறந்துடுவோம். அந்த சாந்தியில் தலைப்போம். அருமையாக இருக்கும். அது ராமநாமத்தை நம்ம ஏற்கனவே பாடியிருக்கோம். ராமநாமத்தில் பலவித ராகங்களில் பாடுவாங்க. எனக்கு பிடிச்ச ராகத்தில் தான் நான் பாட முடியும். இப்போ மற்றவங்க பிடிச்ச ராகத்தில் நான் பாடினேன்னா எனக்கு பிடிக்கணுமே. அது ஃபஸ்ட்டு நமக்கு பிடிக்கணும். நாம் பாடுற நாம சங்கீதம் ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்காக பாடக்கூடாது. நமக்கு பிடிச்சி நமக்கு திருப்தியாக அதில் லயிச்சு மனசு ஒன்று மனலயத்தோடு ஆனந்தமாக ருசித்து பாடணும். அப்படி பாடினா தான் அந்த நாமத்தில் நமக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த நாமத்தை நம்மளால் விட முடியாது. இப்போ நம்ம ஒரு ராகத்தில் பாடலாம் ராமநாமத்தை. ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம ராம் ரம ராம் ரம ராம ரம ராம ரம ராம ரம ராம் ரம ராம் ரம ராம் 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 ரம ராம் ரம ராம ரம ராம் ரம ராம ராம் ராம ரம ராம ரம ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம 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 ரம. இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ எனக்கு முக்கியமே இல்லை. நமக்கு எப்படி நமக்கு ராமநாமம் நம்ம நாக்கில் வரணும். நம்ம பசிக்கு நாம தான் சாப்பிடணும் இல்லையா? நம்ம வலிக்கு நாம தான் மருந்து போடணும். இன்னொருத்தருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ராமநாமம் பாடட்டும். உனக்கு பிடிச்சிருக்கா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு. பிறருக்கு பிடிக்கலைன்றதுனால பிறருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை நரகமாயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். மகான்களுக்கு சம்மதமாக தான் நம்ம வாழணும். மகான்களுக்கு ராமநாமம் எப்படினாலும் பாடிக்க சொல்லியிருக்காங்க. சாங்கேத்தியம் பாரிகாஸ்தியம் பா ஸ்தோபம் ஹேளனம் ஏவபா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ ஏளனமாக கூட சொல்லலாமா பகவான் நாமத்தை. அப்புறமா என்ன, அப்போ ராகத்தில் நம்மளுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடக்கூடாதா? அஜ்ஞானாத்து உத்தம ஸ்லோக நாம எத்து சங்கீதம் அப்படின்போது தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் நாமத்தை அதனுடைய வேலையை செய்துடும். அது நெருப்பு எரிக்கிறது அதனுடைய தன்மை. அது எரிச்சே தீரும். நம்ம பாவங்களை எரிச்சிடும். மருந்து கசக தான் செய்யும். ஆனால் மருந்து அது நோயை குணமாக்கியே தீரும். அதனுடைய நம்ம தகுதி எதிர்பார்க்கறதில்ல. நம்மளே நோயாளி. நம்ம தகுதினா அதை எதிர்பார்க்கறது. நாம தான் நம்மளை பவித்திரமாகும். நாமக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அதான் பெரிய தகுதி. நாமத்தை நாக்கில் சொல்லணும், அவ்வளோதான். ராம 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 ராம. அதனால் அந்த நாம சொல்கிறதே பெரிய விஷயம். ஒரு ராமநாம வர்றதுக்கு 4 லட்சம் ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு தடவை நாக்கில் ராமான்னு வருமா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குன்னு இந்த ராமநாமா பப்ளிகேஷன் இங்கே மாம்பலத்தில் மகாத்மாக்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ராமநாமா உனக்கு பிடிச்சிருக்கா, நீ ரசிக்கிறியா, நீ ரமிக்கிறியா அந்த ராமநாமத்தில், உனக்கு இந்த ராகத்தில் பிடிச்சிருக்கா, தாராளமாக பாடு. யாருக்காகவும் நீ நாமத்தை விடக்கூடாது. நாமத்தை ஒருபொழுதும் விடக்கூடாது. உனக்கு பிடிச்ச ராகத்திலே பாடு. அதில் பக்தியை வளர்த்துக்கோ. தொடர்ந்து ராமநாமா சொல்லு. ஊருக்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம வளைய ஆரம்பித்தோம்னா நம்ம பக்தியை நம்மளால் அனுபவிக்க முடியாது. 4 பேர் தகுந்த மாதிரி தான் நம்ம பக்தி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்கணும். அதனால் சாங்கேத்தியமாக பரிகாசமாக சொன்னால் கூட பகவான் நாமத்துக்கு பலன் உண்டு.
சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் பாட்டு ஆலாப நிலை. இப்போ நம்ம பாடணும் இல்லையா ராகத்தில், அந்த ராகத்தில் எந்த ராகத்தில் வேணால் ராமநாமத்தை போட்டு பாடலாம், தாராளமாக பாடலாம். ஸ்தோபம் ஹேளனமாக சொன்னால் கூட ஸ்தோபம் ஹேளனம் ஏவவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் ஆறு, மிச்சம் இல்லாமல் நம்மளை பாபத்தை போய்கிடுமா, ஹரணம் பண்ணிடுமா. அப்படிப்பட்ட தடிக்க விழும் பதிதா ஸ்கலிதா சந்தஷ்டஸ்தப்த ஆஹ்தா ஹரி இத்தி அவசேனாக புமான் அர்ஹதி. அப்படி தன்வசமின்றி ஹரிநாமத்தை சொல்லிட்டா கூட அவன் பாவங்கள், அவன் யமயாதனைகள் நரக வேதனை அனுபவிக்க மாட்டானான். அவசியனா புமான் நர்ஹதி யாதனா அர்ஹதி யாதனாம், அவன் யாதனை தேக அடைய மாட்டான், அவன் நரக வேதனைகளை அனுபவிக்க மாட்டான். வைகுண்ட தேகம் தான் அவனுக்கு கிடைக்கும், வைகுண்டத்தினுடைய ஆனந்தத்தை தான் அனுபவிப்பான். அப்படின்னு சொல்லியிருக்கும்பொழுது பகவன் நாமத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம், தாராளமாக பிடிச்ச ராகத்தில் பாடணும். அதனால் நாம சங்கீர்த்தனம் ஃபஸ்ட்டு நம்பர் 1. அவர் பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ நம்ம வச்சுட்டு இருக்கணும். அந்த கதை பகவானுடைய நேரடி தொடர்பு, அதுக்கு மகான்களுடைய சங்கம் ரொம்ப 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 முக்கியம். குருநாதர் ஆசிரிக்கிறது, குருனுடைய கட்டளையை அனுசரிக்கிறது, இதை மட்டும் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம சாந்தி நம்மளை விட்டு யாருக்கையும் போகாது. இங்கே உங்கள் நிம்மதியை யாருக்கையிலையோ நீங்கள் அடிமையாகிண்டு யார் இடத்துல பட்டுதல் வைத்துக்கொண்டு அந்த பட்டுதல் விட முடியாமல் யாருக்கையிலையும் உங்கள் நிம்மதியை கொடுத்துட்டு நிம்மதியை தொலைச்சிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க பற்றியா, அதுதான் பரிதாபத்திற்குரிய நிலைமை. உங்கள் நிம்மதி யாருக்கையிலையும் கொடுக்காதீங்க. உங்கள் நிம்மதி உங்கள் கையில் இருக்கணும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். பகவான் எப்பொழுதோ நம்ம கூட இருக்கிறான் அப்படின்றத நம்பணும். ஃபஸ்ட்டு பகவான் நம்ம விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சே இல்லை. பகவான் கைவிடவே மாட்டான். பக்தர்கள் என்னையும் கைவிட்டதும் கிடையாது, நம்ம தான் தப்பு கணக்கு போட்டுக்கிறோம். பகவான் பரிபூர்ண கிருபாலு, ஆமாம், கருணாமூர்த்தி, கருணா சாகரன் அவன். பூரி கருணாயே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சாஸ்திரத்தில், கஜேந்திர மோட்சத்தில். பூரி கருணானா நிறைய அபாரமான கருணை உடையவனா. அந்த பூரின்றது எவ்வளோன்னு தான் தெரில, அப்படி பூரிச்சு போகுதுன்னு சொல்கிறீங்க, அது பூரிச்சு போகிறது தான் அது அப்படியே உப்பி வருதுல, அந்த பூரி இப்படி உப்பி வருது, அது அப்படி பூரிச்சு போய் வருது இல்லை, அதனால தான் பூரின்னு வச்சாங்களா என்னன்னு தெரில. ஆக மொத்தம் அவ்வளோ பூர்ணமாக அவ்வளோ கருணை உடையவனா, அதான் பூரி கருணாய். பூர்ணமான கருணை உடையவன்னா அது எவ்வளோன்னு ஒரு அளவு சொல்ல முடியாது. அந்த கடலுடைய எல்லை காண முடியுமா, அதுபோல் பகவானுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அவன் அப்படிப்பட்ட கிருபாலு பகவான். கம்பா தயாலும் சரணம் பிரஜேம, அந்த தயாலு விட்டு வேறு யாரை போய் நம்ம சரணம் முடியும். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் பாகவதரில் சார்ந்தவர்கள் தான் சாந்தியாக இருக்க முடியும். மற்ற விஷயங்கள் உலகத்தில் கேட்கக்கூடிய சில இந்த பக்தி இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய லெக்சர்ஸ்லாம் பார்த்தா இந்த ரஜகுணத்தை வளர்க்கக்கூடியதாக, வேறு ஏதோ அச்சீவ் பண்ணணும், கோல் அச்சீவ் பண்ணணும், அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதெல்லாம் திரும்பி உண்மையிலே இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மகான்கள் பாகவதர்கள் கேட்க மாட்டாங்க, இது மாதிரி லெக்சர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் எதர்ச்சியாக கேட்டேன், ஏன்னா அதுலேயும் ஒரு பாடம் நம்ம கற்றுக்கலாம் இல்லையா. 24 குரு இருந்தார் இல்லையா, ஒரு 8 கால் போச்சு இடத்துல ஒரு பாடம் கற்றுக்கலையா, அதே பாகவத்தில் பார்க்குறோமே. அதனால் இவரிடத்துலையும் ஒரு பாடம் கற்றுக்கலான்ட்டு தான் கேட்டேன். கேட்டு பார்த்தா நம்மளுக்கே இப்போ ஆசை வருது. என்னென்னா அவங்க சொல்கிறதான் பார்த்தா, ஏன் நம்மளாம் இந்த கோலை அச்சீவ் பண்ணக்கூடாது, நம்மளும் இந்த ஆசைகள்லாம் அடையலாமே அப்படின்ற எண்ணம் வந்துடுது. கடைசியில் பார்த்தா ஆஹா எவ்வளோ உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கிறோம், நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்கார் நம்ம குருநாதர். இந்த பாகவதம் எவ்வளோ உயர்ந்த நிலையில் நம்மளை உயர்த்தியிருக்கு. இவர்கள் சொல்லக்கூடிய அல்ப விஷயங்களில் போய் என்னவோ பெருசாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, எல்லாம் கை தட்டுறாங்க, அருமையாக எல்லாம் என்ஜாய், நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கேட்குறது அவர் சொல்கிற உபன்யாசத்தை. ஆனால் பார்த்தா ரஜோகுணம் தமோகுண விஷயமாகவே இருக்குது. பார்த்தா அறியாமையில் செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அதெல்லாம் பார்த்தா சாத்விக குணத்துக்கே வரல. அப்போ சாத்விக குணத்தை தாண்டி முக்குணங்களை கடந்த நிலையில் எங்கே அவர் சொல்ல போகிறார்? அந்த நிர்குண பக்தி பற்றி, நிர்குண சாந்தியை பற்றி எங்கே சொல்ல முடியும்? அதுக்கு பகவத்கீதைக்கு வந்தால் தான் அந்த ஆத்ம நிலையிலிருந்து பேச முடியும். அந்த ஆத்ம நிலையில் இருக்கும்பொழுது தான் மனசில் சாந்தி இருக்கும். தேக நிலையில் இருக்கிற வரைக்கும் சாந்தியே இல்லாமல் தான் இருக்கும். தேக நிலையில் விஷயத்தை பேச பாகவதம் பூரா பியூரிஃபையானது, பவித்திரமானது இந்த பாகவதம். அதை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மனசில் உடனே நம்மளை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ரிலீஃப் பண்ணக்கூடியது. ஆமாம், திராயதே மகதோபயாத், ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத்.
இந்த தர்மத்தை கொஞ்சம் கடைபிடிச்சாலும் இந்த பாகவத தர்மத்தை பெரிய பயத்திலிருந்து விடு பண்ணிடும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக ஷீயந்தே சாசி கர்மாணி திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. ஹிருதயத்தில் பகவானை அடிக்கடி பார்க்குறல்ல, இந்த பாகவத கதை கேட்கும்போது அது என்ன பண்ணுமோ, நம்ம ஹிருதயத்தில் உள்ள பனிமுடிச்சுகள்லாம் போய்கிடுமா, இந்த கவலைகள் தேவையில்லாத குப்பைகள் அதெல்லாம் வெட்டி அறிஞ்சிடுமா, எல்லா சந்தேகங்களும் ஷீயந்தே சாசி கர்மாணி சித்தியந்தே சர்வசம்சயா எல்லா சந்தேகங்களையும் வெட்டி எறிஞ்சிடுமா, குழப்பங்களை எல்லாம் எல்லா கர்ம வினைகளையும் எரித்து சாம்பலாக்கிடுமா. ஷீயந்தே சாசி கர்மாணி. எதனால்னா பாகவதம் படிக்கிறதுனால, ஹிருதயத்தில் பகவான் தெரியறதுனால. பாகவதம் படிக்கணும்னு நினச்சாவே சத்தியோஹிருத்தி அவருத்தது, உடனே ஹிருதயத்தில் பகவான் வந்துடுறான். நம்ம உயர்ந்த இடத்துல நம்மளை பகவான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுலேருந்து கொஞ்சம் பௌதிகவாதிகள் எதனா சொல்கிறாங்க, இல்லை வேறு யாராவது சாமியார் வேறு ஏதாவது லெக்சர் கொடுக்குறாங்க, பக்தி இல்லாதவங்க கொடுக்குற லெக்சர்லாம் நம்ம கேட்குறோன்னா கண்டிப்பாக நாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். நம்ம பெரிய விஷயத்தில் நம்ம கொண்டு வந்து பாகவதத்தில் விட்டுருக்காங்க, ராமாயணத்தில் விட்டுருக்காங்கன்னா இதிலேருந்து இறங்காமல் நம்ம பார்த்துக்கணும். இதிலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டா கூட நம்மளுக்கு டேஞ்சர் தான். கலிபுருஷன் டப்புன்னு பிடிச்சிடுவான். அதனால் நாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த பாகவத பாராயணம் ராமநாமத்தை விடவே கூடாது. உங்களுக்கு எது செய்தாலும் உங்களுக்கு பிடிச்சி செய்யுங்க. பாகவத பாராயணமோ நாம பாராயணமோ மற்றவங்களுக்காக செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சி அதை இன்ட்ரெஸ்டோடு. இப்போது நேற்று பிரியவரத சரித்திரம் ரிலாக்ஸாக தான் சொன்னேன். பிரியவரத சரித்திரம், அக்னிதர் சரித்திரம், நாபி சரித்திரம், ரிஷபதேவருடைய சரித்திரம் ரிலாக்ஸாக சொன்னதால் தான் இதே சப்தாக முறையில் மற்றவங்களுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சப்தாகத்தில் சொல்லணும்னா 2 மணி நேரத்தில் முடிக்கணும். சப்தாகம்னா மற்றவங்களுக்காக சொல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி கடவுடன் சுருக்கிட்டு கதைகள்லாம் சுருக்கிட்டு சொன்னால் 2 ஹவரில் முடிச்சிடலாம். அதில் அனுபவம் ஏற்படாது, ஆனந்திக்க முடியாது. இப்போ நேற்று என்னென்னா ரிலாக்ஸாக நிறைய விஷயங்களை 25 உபாயங்கள், இந்த சூட்சும சரீரத்தை அழிக்கக்கூடிய உபாயங்கள்லாம் சொன்னோம். நம்ம ரிஷபாதார சரித்திரம் அதெல்லாம் கொஞ்சம் அனுபவித்தோம். இது கூட போதாது, இன்னும் ரிலாக்ஸாக சொல்லணும். இன்னும் ரிலாக்ஸாக அந்த பாகவத சரித்திரத்தை அனுபவித்து சொன்னோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட இந்த கதையை எடுத்துக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிரியவரத சரித்திரமோ, அக்னிதர சரித்திரமோ, நாபி சரித்திரமோ, ரிஷபாதார சரித்திரமோ அதெல்லாம் ரிலாக்ஸாக சொல்ல ஆரம்பித்தா அனுபவித்து அந்த கிருஷ்ண பக்தியில் தலைச்சி சொல்லும்போது இன்னும் சுவையாக இருக்கும். அப்படி அனுபவிக்க அருமையான கிரந்தம் பாகவதம் இருக்கும்பொழுது நாம் ஏங்க நம்ம நிம்மதியை இன்னத்துக்கள் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி தொங்கின்னு இருக்கணும்? பிறர் ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த உலோக விஷயத்தை ஏன் எதிர்பார்த்துட்டு பிறர் கையேந்தி இருக்கிறோம்? நாம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீ நிம்மதியாகவே இருக்கலாமே. உனக்கு எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. உனக்கு பெரிய சொத்தே ஆத்ம லாபம்தான். அந்த லாபமே கிடைச்சிட்ட பிறகு மற்ற லாபங்கள்லாம் மற்ற லாபங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் லோக விஷயங்களான பற்றுதலை நாம் தான் பற்றி கொண்டு இருக்கிறோமே தவிர அவைகள் நம்மை பற்றி கொண்டு இல்லை. அது எப்போ நம்மளை விட்டுடுச்சு, நம்மளை வானான்னு ஒதுக்கிடுச்சு. இந்த உலோக விஷயங்கள் எப்போ நீ பாகவதம் தொட்டியோ அப்போவே உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டாச்சு. நாம் தான் அவர்களை பிடித்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் நம்மளை எப்போ விட்டாச்சு, எப்போ பாகவதம் தொட்டியோ அப்போ உனக்கு பந்தம் விட்டு போச்சு. நீ விடலைன்னு நினச்சதுக்கு காரணம்னா நீ பிடிச்சிருக்கிறதுனால தான் என்னை இந்த பந்தம் விடலை. பந்தம் விட்டாச்சு, நீ தான் விடலை, நீ தான் அதை விடலை அப்படின்னு சொல்ற. அதாவது ஒருத்தன் என்னென்னா முதலையே ஏதோ ஒரு அந்த தண்ணியில் மிதந்து வந்த முதலையை பிடிச்சுன்னா அந்த முதலை இவனை பிடிக்கல, இவன் தான் முதலையை பிடிச்சிருக்கான். அதை விடுறான்னா விட முடியல அவன். அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் போய் மாட்டிக்கிறது. சில பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், அவரில் யாருக்கும் வேண்டாம், ஆனால் இவனுக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான். இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். இவனுக்கு எல்லாம் வேணும்னு, ஆனால் இவனை யாருக்கும் வேணான்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் அவனுக்கு. பகவான் பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இவன் இதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம், பரவாயில்ல. இவனை எல்லாம் வெறுக்கிறாங்க, இவனை யாருக்கும் பிடிக்கல, இவன் அழகாக வெளியே வந்துடலாமே. அப்போ அவனை பார்த்து நம்மளுக்கு பரிதாபமாக இருக்குது. என்னென்னா இப்படியாப்பட்ட ஒரு சான்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. அவனுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருந்தும் அவன் என்ன பண்ணுறான், எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு போய் அவனை பார்த்தா எல்லோரும் பிடிக்கலன்னா அவன் ஒன்றும் இல்லாதவன். அதனால் அவனால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லைன்றதுனால எல்லோரும் அவனை உதறி தள்ளிடுறாங்க.
அவனை ஒதுக்கிடுறாங்க. ஆனால் இவனுக்கு என்னன்னா எல்லாருடைய உதவி வேணும்னு சொல்லிட்டு இவங்கள போய் தேகின்னு நிற்கிறான். ஏன்? அறியாமை தான் காரணம். பாகவதம் தெரிஞ்சிருந்தானா, பாகவதத்தில் அவன் மூழ்கியிருந்தானா, அவன் ஏன் அவரில் போய் தொங்கின்னு இருக்க போகிறான்? அவரில் அண்ட வேண்டிய அவசியம், ஜாலியாக சுதந்திரமாக இல்லாம்ல. அப்போது இது மாதிரி பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கலையே நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவரில் அப்படிப்பட்டவனை பார்த்தா ஒரு விதத்தில் இறக்கப்பட வேண்டியதாக இருக்குது, ஒரு விதத்தில் பார்த்தா அவனை பார்த்து பொறாமையாகவும் இருக்குது. எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறான். ஆனால் நான் விடுபடாத மாதிரி தான் பந்தப்பட்டு இருக்கிற மாதிரி என்னென்னா, அவர்களுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, இவர்களுக்கு என்ன மதிக்க மாட்டாங்க, அவர்களுக்கு என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, இவர்களுக்கு என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க எங்கள் பேச மாட்டாங்க, இவங்க எங்கள் பேச மாட்டாங்க, ஒன்று தான் வேணான்றாங்களே, அதான் ஒதுக்கிட்டேன். நிம்மதி உனக்கு பாரு, எந்த குடைச்சலும் இல்லை பாரு. இப்போது யாருன்னா உங்களை நல்லா பேசுனா, நல்லா பழகுனா, உங்களை அந்த பந்தம் ஒட்டிக்கிச்சுன்னா அவளும் உனக்கு குடைச்சல். அந்த குடைச்சல் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறான். இது வேணான்றான். இது எனக்கு வேணாம், நான் தனிமையாக இருக்க மாட்டேன், எனக்கு அந்த பந்தம் வேணும், அவர்களுக்கு எங்களை நல்லா பேசணும், அவர்களுடைய உறவு எனக்கு வேணும், இவர்களுடைய உறவு வேணும்னு இவன் தான் போய் தொங்கின்னு இருக்கிறான். கடைசியில் என்ன, ஏமாலியாக போய். அப்போது நம்ம பாகவதம் சொல்லி அறிவுறுத்தும் போது, அப்பா பகவான் பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கான். எல்லாராலையும் ஒதுக்கப்படுறேன்னு சொன்னால், யாரும் உங்களை பேசணும்னு சொன்னால் சபாஷ் அப்பா. இப்போ நான் சுதந்திரமாக பக்தி பண்ணலாம். ஒரே ஒரு பந்தம், தாய் பந்தம் ஒட்டிகிட்டே இருந்தது நாரதருக்கு. அந்த தாய் கூட ஒரு பாம்பு தீண்டி இறந்துட்டா. பகவான் அது மகான்களை அவர்கள் பாகவதம் கேட்டதுனால அவருக்குள்ளே இருக்கிற பக்குவம் பாருங்கள். நாரதருக்கு 5 வயசில் ஒரு வேலைக்காரருடைய பிள்ளையாக இருக்கும்போது முன் ஜென்மத்தில். அப்போ அவர் என்ன சொல்கிறார், ததா ததகமீ சஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதக அனுக்கிரக மன்யமானக பிராதிஷ்டம் திசமுத்தராம். அப்படி வடக்கு திக்க நோக்கி கிளம்பிட்டார். ஜம்முன்னு என்னென்ன பெரிய அனுகிரகம் பகவான் பண்ணானா. இருந்த ஒரே பந்தத்தை நீக்கினான். இனிமேல்ட்டு எந்த அம்மா கொடுக்குற குடைச்சல், டேய் ஒழுங்காக சாப்பிட்டியா, தூங்கினியா, நல்லா படித்தா, இது பண்ணியா, எங்கன்னா வேலைக்கு போ, நான் நல்லா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இப்படின்னு பந்தத்தில் அம்மா அழுத்திடுவாங்க. அந்த பந்தத்தில் அழுத்தத்துக்கு ஒரு ஆள் இருந்தது. அந்த ஆளும் இல்லைன்னா இப்போ சுதந்திரமாக பகவத் பக்தி பண்ணலாம் அப்படின்னு பகவான் விடுதலை பண்ணி கொடுத்தானான். இல்லைன்னா அம்மா என்ன பண்ணுவாள், இவனுடைய க்ஷேமத்தை குறித்து கவலைப்படுவாள். இவனுக்கு என்ன நல்ல ட்ரெஸ் எடுத்து போடணும், இது பண்ணணும். ஏன்னா தன்னையே காப்பாற்றிக்க முடியாதவர்கள். அவள் ஒரு பொம்மலாட்டக்காரன், அந்த பொம்மையை ஆட்டுவிப்பவன் பகவான். அப்போ அந்த நாமெல்லாம் பொம்மைகள் தான், நாமெல்லாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம். ஆனால் நாம் மற்றவங்களுக்கு க்ஷேமத்தை செய்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம க்ஷேமத்தை நம்ம இழந்துடுறோம். அப்போ அந்த யோசித்து அந்த பெண்ணானவள், நாரதுடைய அம்மாவானவள், தன்னையே காப்பாற்றிக்க முடியாதவள் தன் பிள்ளையை காப்பாற்றணும்னு அப்படி ரொம்ப பட்டுதல் உள்ளவராக, ஒரே பிள்ளை, ரொம்ப அவனிடத்தில் பட்டுதல் கொண்டவளாக இருக்கிறாள். அப்போ என்ன பண்ணால் அம்மா பேச்சையும் மீற முடியாது. அவள் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்த முடியும். ஆனால் இவர் பார்த்தா பக்தியில் தலைச்சிருக்கிறார், கிருஷ்ண பக்தியில் அப்படியே தலைச்சிருக்கார். அனவரதம் பாகவத கதையை கேட்ட 4 மாதம் சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணிட்டு வந்த அந்த மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு அதுலேயே சிந்தனையாக இருக்கார். இவன் லோக விஷயத்தில் இறக்கிடுவா போல இருக்கு. யார்? அந்த நாரதுடைய அம்மா. அவன் என்ன பண்ணுவான், நல்லா படிக்க வைப்பான், அவன் நல்லா ஒரு வேலைக்கு போகணுவான், நல்லா சம்பாதிக்கணுவா, நல்லா பணம் சம்பாதிக்கிற புத்தியில் ஈடுபடுத்தி அப்புறமா இந்த கேட்ட பாகவதம்லாம் மறந்து போயிடும். ஏன்னா லோக விஷயத்தில் இறங்கின பிறகு இந்த பாகவதம்லாம் அவனுக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். லோக விஷயத்துலேயே தான் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் போயிட்டு அப்புறம் நல்லா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணம் பண்ணிக்கணுன்னே மனைவியினுடைய தேவைகளை திருப்திப்படுத்தணும். மனைவியுடைய உறவுகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்தோம், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா மனைவி நல்லா காப்பாற்றணும், இல்லைன்னா உலகம் மதிக்காது அப்படின்லாம் இருக்குது இல்லையா. அம்மா மனைவி மூலமாக குழந்தைகள் பிறந்தலாம், அந்த குழந்தைகளை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்துடும் இவனுக்கு. அப்படியே இவனுக்கு பந்தத்தில் அழுத்திடுச்சுன்னா கிருஷ்ணன் அவன் எங்கே நினைக்க போகிறான்? அப்படி தான் நிறைய பேர் இப்போ கிருஷ்ணனை விட்டு இருக்காங்க. இப்படி போய் பந்தத்தில் மாட்டிக்கின்னு தானே நீ கிருஷ்ணனே திரும்பி ஆகாமல் இருக்கிறாங்க எவ்வளோ பேர். டைம் கிடைக்கல. எல்லா டைமும் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக. ஆனால் இவர்களுக்கு விருப்பம் இல்லை கிருஷ்ண பக்தி ஈடுபடுறதுக்கு. டைம் இருக்குது, இவங்களுக்கு தான் மனசு இல்லை கிருஷ்ண பக்தி ஈடுபடுறதுக்கு. இது ஒரு சாக்கா சொல்லுவாங்க, டைம் இல்லை அப்படின்னு. மற்ற லோக விஷயத்துக்கெலாம் டைம் இருக்கா? டிவி பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, பேப்பர் படிக்க டைம் இல்லை, ஃபோன் நோண்டுறதுக்கெலாம் டைம் இருக்கா? அப்படி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இல்லை. ஆமாம், முக்கியமானது கரெக்டாக நீ பர்ஃபெக்டாக முக்கியமான விஷயம் மட்டும்தான் சரியா. கொஞ்சம் கூட சொல்லப்போனால் நிறைய என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதே மக்கள்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய செலவு பண்ணுறது. தேவையான விஷயத்துக்கு ரொம்ப குறைச்சல் தான். பாகவதம் படிக்கும்போது தான் தேவையான விஷயத்தையே பயன்படுத்துகிறோம். இப்போ தான் இது இப்போ பாகவத விஷயத்தை பேசுகிறோம். பாகவத விஷயம் பேசுனா
இது ஆயுள் கணக்கில் சேராது. இது எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த நேரம்லாம். மற்ற விஷயங்கள் ஈடுபடுறோன்னா ஆயுள் கணக்கில் சேரும். அப்போது புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பந்தம் ஏற்பட்டுடும் அப்படின்னோடனே அந்த பந்தத்தை இவரால் விட முடியல நாரதரால். என்ன பண்ணுறது, அம்மா வச்சே அப்படின்னு. பகவானாக பார்த்தா அந்த பந்தத்தை கழட்டி விட்டான். அவள் பாம்பு திண்டி இறந்து விட்டாள். இப்போ என்னண்ணா, ஐயோ அம்மா இருந்து போயிட்டா அப்படின்னு அழுதுந்தாருன்னா இவர் பந்தத்தை விடலைன்னு அர்த்தம். ஆனால் பகவான் இவருக்கு எப்போ பந்தம் விட்டு போச்சு, எப்போ கிருஷ்ண கதை போயிடுச்சோ உள்ளோ பந்தம் வெளியே போயிடுச்சு. கிருஷ்ண கதை உள்ளே போனால் பந்தம் வெளியே போயிடும். இவருக்கு பட்டுதல் இல்லை, ஆனால் அந்த அம்மாவுக்கு பட்டுதல் இருக்குது. அந்த பட்டுதல் கிருஷ்ண அனுகிரகத்தினால கழட்டி விடப்பட்டாச்சு. அப்போ அனுக்கிரகம் மன்யமானக பிராதிஷ்டம் திசமதா. அப்போ பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான். பக்தர்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வடக்கு திக்க நோக்கி சுதந்திரமாக பக்தி பண்ண ஆரம்பித்து காம் பர்யடம் துஷ்டமனாக உலகம் முழுவதையும் சந்தோஷப்படுத்திட்டு தானும் சந்தோஷமடைந்து உலகம் முழுவதும் சஞ்சரிச்சாராம். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரப படன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன்னு விமதோ விமத்சரன்னு ஒரு பதம் இருக்குது. போராமை தோஷங்கள் இதெல்லாம் இல்லறவாசிகளுக்கு, பந்தத்தில் மாட்டின்னு இருக்கவங்களுக்கு. இவர் தான் பந்தமே இல்லையே, கிருஷ்ண பக்தியில் அப்படியே தலைச்சிருக்காரு, கிருஷ்ண பந்தத்தில் இருக்காரு. அப்போ அனவரதம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருதயத்தில் பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு ஆனந்தமாக சஞ்சரிக்கின்ற, தனிக்காட்டு ராஜாவாக சஞ்சரிக்கின்ற, எல்லா ஜனங்களுக்கும் பகவத் நாம பிரச்சாரம் பண்ணிட்டு பகவத் பக்தி போதிச்சுன்னு இருக்கிற இவருக்கு என்ன கவலை இருக்க போகுது? நாரதர் சுதந்திரமாக ஜாலியாக கிளம்பிட்ட உலகம் முழுதும் செஞ்சுருக்காரு. ஏன்னா எந்த பந்தம், சொந்த பந்தம் எதுவும் இல்லை, எந்த பொறுப்புகளும் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனந்தமாக கிருஷ்ண பக்தியில் தலைக்க வேண்டியது மட்டும்தான். பகவானாக எல்லாம் கழட்டி விட்டுடுறான். ஆனால் நாமளாக தான் போய் பிடிச்சிக்கிறோம் அந்த பந்தத்தை. பகவான் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நாமளே போய் சேர்ந்தால் கூட அவர்கள் நம்மளை ஏற்றுக்க சம்மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி காலகட்டங்கள்லாம் பகவான் கொடுக்குறான். ஆனால் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. பயன்படுத்தோம்னா கூட மறுபடியும் அந்த பந்தம் வேணும்னு போய் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணால் அவஸ்தைப்படுறோம். குத்துதே குறையுதேன்னா குறையுதான் குறையும், குத்து தான் குத்தம். பகவான் ரிலீஃப் பண்ணா இல்லையா, எத்தனையோ சான்ஸ் கொடுத்தானே, நீ தானே அந்த சான்ஸ் பயன்படுத்திக்கல. இப்போ கஷ்டப்படுறேன்னா என்னால் விட முடியல பந்தம்னா, பந்தம் விட்டுச்சு, நீ தான் விடலை பந்தத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நாரதர் அருமையாக சுதந்திரமாக பகவான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறது. மயா அனுகூலியன்னு நீ பக்தியில் மட்டும் மனசுக்குள்ளே ஆர்வம் இருக்குதுன்னா அதுக்கு பகவான் வழி ஏற்படுத்துவான். நீ கோயிலை தேடி வர வேண்டியதில்லை, பாகவதம் படிக்கிற இடத்துல தேடி வர வேண்டியதில்லை. ஆனால் மனசுக்குள்ளே ஏக்கம் இருந்ததுன்னா, அதான் சொல்கிறேன், இந்த பந்தங்கள்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதே ஒரு சாதனமாக. ஜிஹாசையா தேக கேகாத்ம புத்தி, வீட்டை பற்றி இந்த உடல் பற்றி ஆசைகள்லாம் விட்டுடணும் அப்படின்னு ஆசைப்படுற பற்றியா, அதுவே ஒரு சாதனமாக. அதுக்கு பகவான் ஒரு பலன் கொடுப்பான். அது ஒரு பலன் இருக்குது அந்த சாதனைக்கு. அப்படி ஆசைப்பட்டாலே வைராக்கிய ராக ரசிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆசையற்ற தன்மையில் ஆசையை உண்டாகிறது, ஆசையை வளர்த்துக்கணுமா. அது பாகவத மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆசை வளர்த்துக்கணுன்னாவே அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. அதுக்கு பகவான் அதுக்கு ஒரு பலன் கொடுப்பான். அதுதான் நாரதர் என்னன்னா, இந்த பந்தம் எப்போ ஒழியும்னு எதிர்பார்த்துருந்தார். பந்தம் போச்சு, சுதந்திரமாக பகவானை நோக்கி கிளம்பிட்டார். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரபப்படன்னு எதுக்கெல்லாம் வெக்கப்படணும்? நாமகீர்த்தனம் பண்ணுறதுக்காக நல்லா உறக்க ராம 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 நாமா சொல்ல வேணாமா? அந்த நாமம் தான் அனந்தனுடைய நாமங்களை ஹதத்ரபப்படன்னு அந்த வெக்கத்தை வெட்டி எறிஞ்சிட்டு லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணார். அப்போ ஹிருதயத்தில் பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு சந்தோஷமாக காம்பரியம் துஷ்டமானாக உலகம் முழுதும் சந்தோஷமாக சஞ்சரிச்சாராம். இந்த சந்தோஷத்தை மற்ற பணக்காரங்களாலும் மற்றவர்களால் பார்த்து இவரை பார்த்து தான் பொறாமப்பட்டாங்களே தவிர இவர் யாரை பற்றி விமதோ கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் பணம் படைத்தவர்கள் எவ்வளோ பேர் பார்த்தா பணம் படைத்தவர்கள் திமிராக இருக்கிறதுலாம் பார்த்துக்கிறோம். தன துர்மதாந்தகா பணத்திமிர் பிடித்தவர்கள் எவ்வளோ பேர் பார்த்துக்கிறோம். ஏன்னா பணம் இருக்குதுன்ற ஒரு கர்வம். ஆனால் பணம் இருந்தும் கர்வம் இல்லாதவங்க இருக்காங்க, அதனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பணக்காரங்க எல்லாரும் அப்படி இல்லை, பணக்காரங்க எல்லாரும் அப்படி கிடையாது. பணக்காரங்க சில பேர் அது மாதிரி கர்வத்தோடு இருக்காங்க. ஆனால் எத்தனையோ பேர் பணம் இருந்து கூட தன்னை எளிமையாக காண்பிச்சுக்கிறவங்க, எத்தனையோ எளிமையாக எளிமையான வாழ்க்கை நடத்துகிறவங்களும் இருக்காங்க. பெரிய பணக்காரன் ஆனால் தன்னை பெரிய பணக்காரனாக நினச்சிக்க மாட்டாங்க. அப்படி தாழ்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த பணத்திமிரி இவருக்கு இல்லை பாருங்கள், அந்த கர்வமே இல்லை பாருங்கள் அவருக்கு. அப்போ பக்தி இல்லாத பணம் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு திமிர் தான் வளரும்.
வேறு ஒரு லாபமும் கிடையாது. நான் பெரிய பணக்காரன் அப்படின்ற கர்வம் தான் உண்டாகும் பக்தி இல்லைன்னா. நான் சொல்கிறேன்னா, பக்தி இல்லாமல் கூட பணம் வச்சுன்னு இருக்காங்க, ஆனால் கர்வமே இல்லாமையும் இருக்கிறாங்க, தன்னை தாழ்வாகவே நினச்சின்னு இருக்காங்க. அது மாதிரியே நான் பார்த்துருக்கேன், சில இடத்துல பார்த்துருக்காங்க. அது மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் பணத்தை ஒரு பிடிச்சவங்களும் நிறைய பேர் பார்க்குறோமே. ஏன்னா அந்த பணம் அப்படி பண்ணிடும். பணம் வந்து என்னென்னா விரோத பாவத்தை உண்டாகுமா, களி இருக்கிற இடமா நிறைய பணம் இருந்துட்டா. சம்ஸ்காரம் இல்லாத அந்த பணமானது பாப திரவியோபஜீவினாம் விதிக்கிரிய விஹீனானாம் கோவிந்தனாம் கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ நாம சங்கீர்த்தனம் தான் இந்த தோஷங்கள்லாம் கலி தோஷத்தை போக்கக்கூடியது. அந்த நாமத்தை சொல்லிகிட்டே சஞ்சரிக்கிறார். அதனால் அவருக்கு பொறாமை இல்லை, யாரை பற்றி பொறாமப்படணுன்னு அவசியம் இல்லை, எதுலையும் கருவ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனந்தமாக பகவான் நாம சொல்லின்னு இருக்கணும். நல்லா பாகவதம் போக்கு அப்படியே பகவானுடைய லீலைகளை, மகான்கள் சொன்ன லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறது, ஜாலியாக சஞ்சரிக்கிறது. அவ்வளோதான். அங்கங்கே கேட்குறவங்களுக்கு பகவத் குணங்களை பற்றி சொல்கிறது, அவங்க மனசுக்கு சாந்திக்கு ஏற்ற உபதேசங்களை பண்ணுறது, நிம்மதியாக சஞ்சரிச்சுன்னு வர. அவ்வளோதான், வேறு என்ன வேணும் அவருக்கு. அங்கங்கே கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ஏதோ பழங்களையோ காய்கனி கிழங்குகளையோ சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உலகி வர்றார். அப்போ சௌதாமணியதா ஒரு மின்னல் போல் அவருடைய தேகம் விட்டார். பிரம்மதேவர் புத்திரராக அவதரித்தார். அப்புறம் பகவானே பிரத்யட்சமாகி அவருக்கு வேணையை கொடுத்தார். நீ நல்லா பாடுற, நல்லா நாமா சொல்கிற, நல்ல லீலைகளை அனுபவிக்கிற, அதனால் போன ஜென்மத்தில் கொடுக்க முடியல, இந்த ஜென்மத்தில் உனக்கு அடிக்கடி தர்ஷனம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஆகுதெய்வமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி கூப்பிட்டவன் போல பிரகாயதஸ்வ வீர்யாணி தீர்த்த பாத பிரியர்ஷவா ஆகுதெய்வமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. அப்போது பிரகாயதஸ்வ வீர்யாணி பகவானுடைய புகழை பாட பாட கூப்பிட்டவன் போல் அடிக்கடி இருந்து தரிசனம் கொடுக்குறானா. பகவான் வந்து ஒரு வீணையை கொடுத்தான். மகதின் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் காயமான ஜகம் ஹரிகீர்த்தனம், பகவான் நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு பகவான் கதைகளை நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஆனந்தமாக சஞ்சரிக்கிறார். பகவானும் பிரத்யட்சமாயிடுறான், நாமாவும் சொல்ல முடியுது. திரிலோக அவிகாத கதின்னு பதம் இருக்குது. பகவான் தடையற்ற கதியுடையவராக நீ எங்கே வேணால் சஞ்சரிக்கலாம், உன்னை யாரும் கேட்பார் கிடையாது, நீ சுதந்திரமாக சஞ்சரிக்கலாம், உன்னை யாரும் பந்தப்படுத்தவும் முடியாது, உன்னை எந்த அசுரன் திராட்சசி யாவனும் தொட முடியாது ஒன்று. ஏன்னா நீ முக்தாத்மா, விஷ்ணு பார்ஷதரில் ஒருத்தராக சஞ்சரிக்கிறார் நாரதர். அவர் எதுவும் பண்ண முடியாது யாராலையும். அதனால்தான் தைரியமாக ஹரண்யகசிபு இடத்துல கூட பேசிட்டு வர்றாரு, கம்சனிடத்தில் பேசிட்டு வர்றாரு, ராவணங்களையும் பேசிட்டு வர்றாரு, எல்லாருக்களையும் பேச முடியும் அவரால். ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு முக்தாத்மா நாரதர். அது மாதிரி இன்றைக்கி பிரம்மபுத்திரராகிய நாரதரை ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது, சந்தோஷம். அதனால் பந்தத்தை நாம தான் விடலை, பந்தம் நம்மளை எப்போ விட்டாச்சு. பகவானத்தில் அந்த பந்தத்தை நம்ம வளர்த்து கொண்டோமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஃபஸ்ட்டு யார்களை கேட்கணும், எதை கேட்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம லெக்சர் கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தி இல்லாதவங்க வாக்கில் நாம் எந்த உபதேசத்தையும் கேட்கக்கூடாது. பகவத்பக்தி பாகவதுக்கு சம்மதமாக, சாஸ்திரத்துக்கு சம்மதமாக, பகவத்கீதைக்கு சம்மதமான விஷயமா அந்த மட்டும் தான் கேட்கணும். அதுக்கு நிச்சயமாக அதுக்காக தான் நான் அடியேன்னு சொல்லிட்டு வரேன். நான் அதுபோல் கேட்டால் அவர்கள் பகவத் விஷயத்து சம்மந்தமில்லாத விஷயத்தை அவரும் ஒரு சாமியாரும் சொல்கிறாங்க, வரட்டு வேதாந்தத்தை பேசி ஏதோ பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறேன், பாசிட்டிவ் திங்கிங் பழக்கணும், கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி பகவத் பக்தி சுத்தமாக பகவத் சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் பேசி மக்களை இது மாதிரி திசை திருப்புகிறார்கள். அதனால் ஏன் அப்படி சொல்லணும்னா, அது ரஜோகுண சம்பந்தமான லோக விஷயத்தை அடையிறதை பற்றியே பேசுகிறாங்க. மனுஷனுடைய உண்மையான கோல் என்னன்றது அந்த டாப்பிக்கே வரல, அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பாகவத சம்மந்தமாக, பகவத்கீதை சம்மந்தமாக, நம்ம சாஸ்திரங்கள், நம்ம ராமாயணம் சம்மந்தமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். வைதிக விஷயங்களாக இருந்தால் கேட்கலாம், மற்ற விஷயங்கள் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் சாந்தி போயிடும், நிம்மதி போயிடும். இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் போல் பாகவத விஷயங்களை பற்றி கேட்டால் மனுஷன் சாந்தி ஏற்படும்.
ஏன்னா முக்குணங்களை கடந்து விடுகிறோம் இந்த நிலையில். அப்போ தான் மனசில் சாந்தி ஏற்படும். சரி. ராம 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 ராம. श्याम जी ने समझे।